ஆர்கே நகரில் ஒரு அணியினர் தீவிரமாக பணப்பட்டுவாடாவில் ஈடுபடும் காட்சிகள் புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் கண்ணில் மண்ணை தூவி இவை அரங்கேறி வருகின்றன. ஆர்கே நகரில் தொடர்ந்து வாகன சோதனைகள், முக்கியமான இடங்களில் சிசிடிவி கேமராக்கள், சோதனைக்கு ஆளாக்கப்படும் அமைச்சர் உள்ளிட்டோரின் வாகனங்கள் என தேர்தல் ஆணையத்தின் கெடுபிடிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இவற்றையும் மீறி சில இடங்களில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படும் காட்சிகள் புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது. எங்களுக்கு 5 ஓட்டு இருக்கு. எங்க வீட்டுல 20,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டோம். எங்களுக்கு எதுக்கு போடணும்னு தெரியாது. நாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறோம். பணத்துக்காக போடுறது அதுக்கு போட தெரியலங்க. எல்லாரும் காசு கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரே குழப்பமாகுது, யாருக்கு ஓட்டு போறதுன்னு தெரியல. இது வரைக்கும் எப்பவுமே எங்களுக்கு இந்த மாதிரி காசு எல்லாம் கொடுத்தது இல்லை. இப்ப 4,000 ரூபாய் கொடுக்குறாங்க. வீட்டுல இவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஆனா கஷ்டத்துல இந்த ஓட்டு காசு பார்த்தோம். எனக்கு என்ன பண்ணது தெரியல. யாருக்கு போடுதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கு. இவங்களுக்கு போடுதா அவங்களுக்கு போடுதான்னு கன்ஃபியூஷனா இருக்கு. ஆனா ஓட்டு காசு வாங்கிட்டு எனக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கு. பதிலதான் நான் யாருக்கு போடுறது தெரியல. இவங்களுக்கு போடுதா அவங்களுக்கு போடுதா தெரியல. ரைட்ண்ணா, என்னங்கண்ணா உங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுத்துருவோம், 4,000 ரூபாய் வச்சுருவா. நீங்க மறந்துடாம தொப்பிக்கு ஓட்டு போட்டுருவா. அதே போல சில அந்த அணியினர் வலுக்கட்டாயமாக பணத்தை கையில் திணிப்பதால் பாமர மக்கள் செய்வதறியாது திகைத்து போயுள்ளனர். இந்த அணிக்கு போட்டியாக மற்றொரு அணியினரும் ஒரு சில இடங்களில் பணப்பட்டுவாடா செய்து வருகின்றனர். வாக்காளர்களில் பெரும்பாலானோர் மனம் ஒப்பாததால் பணத்தை வாங்கிக் கொள்கின்றனர் என்பதை அவர்களின் பேச்சை வைத்து உணர முடிகிறது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை தேர்தல் ஆணையம் எடுத்து வந்தாலும் அதையும் மீறி பணப்பட்டுவாடா என்பது நடைபெற்று வருகிறது. இதனை தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவரிடம் செய்தியாளர் ஆனந்தன்.